வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஆபயந்தரா குத்தவாளி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ்னு அர்த்தம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஆசிஃப் அலி தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ ஆசிஃப் அலிக்கு ஸ்டார்டிங்கே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே ஒய்ஃபுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. இவர் ஒய்ஃபை கையே வச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்யா கேஸ போடுறாங்க. இந்திய சட்டத்துல பெண்களுக்கு ஆதரவா தான் நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆனா சில பெண்கள் இதை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அது மூலியமா உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, நான் மாமாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டத்தெல்லாம் விலைக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. மாமா எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரியை காட்டுறாங்க. இந்த படத்துல இவரோட பேரு சகாதேவன் அப்படின்றது. இவர் மணமேடைக்கு வராரு. கொஞ்ச நேரத்துல பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு தான் கல்யாணமா இருக்கும். இப்ப ஐயர் மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுமே சரக்கு போட்டுட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துல பஸ் நின்னுட்டு இருக்கோம்ல, அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அப்பதான் கல்யாணம் நடக்க போது, தாலி கட்ட போறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா உள்ள வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல. இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாருல, அதெல்லாம் பார்த்து இவங்க பூவெல்லாம் மேல போட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அக்கா மாமாலாம் இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காருல, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி கால் வந்திருக்கும். அதுக்காக தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவர் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அப்ப கரெக்டா போஸ்ட்மேன் பாத்துறாரு. என்னப்பா இங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அதுல ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்பாரு. என்ன மச்சான் பேசுனியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா, இன்னும் உட்கார வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வரலையான்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி வெயிட் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. இப்ப இவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. ஓஹோ, நீங்க தான் அந்த சகாதேவனா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சில பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல, இவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. நான் என்ன சார் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, அப்ப இத முதல்ல எடுத்து படிங்கன்ற மாதிரி இவரும் கையில தந்துடுறாரு. போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல ஒய்ஃப் இவர் அபியூஸ் பண்ண மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க போல. இத பத்தி இவர் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெக்ஸ்னு ஒரு லாயர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசிறன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் லாயர் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. என்னோட ஒய்ஃப் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு தெரியல சார், இதுல எழுதியிருக்க எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடக்காம எப்படி இப்படி கம்ப்ளைண்ட் தருவாங்க, சரி உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு பிரிஞ்சு தானே போயிருக்காங்க, அது ஏன்றத சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிரும். அப்ப பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, 100 பவுன் இவருக்கு தந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு சைனை மட்டும் போடுங்கன்ற மாதிரி ஒரு நோட்ல சைன் எல்லாம் கேக்குறாங்க. என்ன இதுக்கெல்லாம் சைனை கேக்குறாங்கன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி போடலான்ற மாதிரி இவருமே சைன் எல்லாம் போட்டுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னல, அவங்க தான் சுத்தி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க மோதிரத்தை கலட்டி அந்த அக்கா கையில மாட்டி விடுறாங்க. இத பாக்குற இவருமே ஸ்மைல் பண்றாரு. இதை தாண்டி வீட்டுல இருக்க வேற ரெண்டு பேருக்குமே இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து தராங்க. அதாவது இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து தராங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. அக்கா பொண்ணு இருக்கால, என் மாமாவை பாக்குறீங்களா, இந்தாங்க போட்டோன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறா. இவரோட சின்ன வயசு போட்டோவா இருக்கும். இவர் ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்காரு. அதை பாக்குற இவங்களுமே சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க காண்டம் வாங்கி தரலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கவர் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க பேரு நயானா அப்படின்றது. பால்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இவருமே வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அங்க இருக்க கவரை இவரை தள்ளி விடுறாரு. கீழே அந்த காண்டம்லாம் சிந்துறத பார்த்து ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இத்தனை காண்டம் வாங்கி வச்சிருக்காருன்ற மாதிரி பாக்குறாங்க. எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. என்ன தூங்குறதுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையான்ற மாதிரி இந்த போலீஸ் கேக்குறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. உங்க ஒய்ஃபை நீங்க அடிச்சிருக்கீங்க, உங்க ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க,
இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா நான் அடிக்கவே இல்ல சார், நான் நடந்த விஷயத்த தெளிவா சொல்றேன்ற மாதிரி மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, புது புது கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. லோக்கல்ல சப்ளை பண்ணுவாரு போல. இப்போ இவங்க 3 பேருமே சரக்கடிக்கிறதுக்காக இந்த இடத்துல சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்லாம் எப்படிடா போச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னு சொல்லிட்டாரு. இதை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ லைட்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹனிமூனுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி மாமனார் மாமியாரை பாக்குறதுக்காக போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சூப்பரா சமைக்கிறாங்க. மாமா சாப்பிட வாங்கன்ற மாதிரி இவருக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவருமே ஆரம்பிக்கலான்ற மாதிரி உள்ள வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. விளையாடலாமே, நான் கொஞ்சம் சுமாரா தான் பாடுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துதான் ரொமான்ஸ் ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இவர் பாட்டு பாடிட்டு இருக்க சவுண்ட் கீழே இருக்க பேரண்ட்ஸ்க்கு கேக்குது. என்னங்க பாட்டு பாடிட்டு இருக்கான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இந்த காலத்து பசங்களாம் வித்தியாசமா நடந்துப்பாங்க போல, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்நேரத்துக்கு ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில ஹீரோ பாடி பாடி டயர்டாயி தூங்கிடுறாரு. அவர் தூங்கிட்டாரான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. அப்பாடா தூங்கிட்டாருன்ற மாதிரி படுக்க போறாங்க. சோ வேணும்ட்டே இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் குளிச்சிட்டு இருக்காங்க. இவருமே உள்ள போய் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவங்க ஹனிமூனுக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. ஹனிமூனுக்கு போய் இவங்க ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் சாங்கா காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நிஜம் நம்ம நினைப்போம், ஆனா எதுவுமே நிஜம் கிடையாது. எல்லாம் இவருக்கு கனவுல வந்த விஷயமா இருக்கும். இவர் முழிச்சு பார்க்கும் போதுதான் ஒய்ஃப் படுத்திருக்கிறது இவருக்கு தெரியுது. என்ன இன்னைக்கும் படுத்துட்டா, சரி டயர்டா இருக்கா போல, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அமைதியா படுத்துறாரு. நம்ம ஹீரோ ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் வேலை கன்ஃபார்ம் ஆகல, கான்ட்ராக்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மாமனார் வீட்டுக்கு தான் இவங்க 2 பேருமே வராங்க. மாமனார் கொஞ்சம் சரக்கடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மாமனார் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. மாமனார் இருக்கார்ல, இடம் வாங்கி விவசாயம் பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கெல்லாம் இப்ப காசு இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அதான் பொண்ணோட 100 சவரன் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இவர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. திடீர்னு அந்த பொண்ணு மயங்கி விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க வேகமா வந்து பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் லேடி செக் பண்றாங்க. செக் பண்ணவங்க ஒன்னும் இல்ல, சாதாரண மயக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்ச நாள் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மாமனார் சொன்னதுனால இவருமே ஒரு இடத்தை பாக்குறதுக்காக வராரு. ஆனா இந்த இடம் சுத்தமா இவருக்கு பிடிக்கல. மாமனார் சொல்லி தான் இந்த புரோக்கர் மூலியமா இடம் பாக்குறதுக்கு வந்திருப்பாரு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. டே இன்னுமாடா நடக்கலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. ஆமா தள்ளி போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ சரியான வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான்டா பேசுவோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னைக்காவது ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி பண்ணிருப்பாங்க. இவர் வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்காருல, உன் ஒய்ஃப் வாங்கிட்ட பேசணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க எனக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. மேல் படிப்புக்கு வேற ஒரு ஸ்டேட்ல தான் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் போலான் இருக்கோம், போட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எது வெளியூருக்கு போய் படிக்க போறியா, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கண்டிப்பா படிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது ரிலேட்டடா லைட்டா ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்கு. இவர் வேணாம் வா நம்ம ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. எப்ப பாரு இதை பத்தி தான் யோசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே புடிச்சு தள்ளி விடுறாங்க. ஆக்சுவலா இவர் சாதாரணமா தான் பேசியிருப்பாரு. ஒய்ஃப் தான் தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, கண்ணாடி கிட்ட வந்து இவங்க தலையை இவங்களே இடிச்சு காயத்தை ஏற்படுத்துறாங்க. இவர் பண்ணதா கணக்கு காமிச்சுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சார் அப்படிதான் நடந்தது, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃப் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, உங்களை பிரியறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க தந்த நகை எல்லாத்தையும் திரும்பி வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க சீக்கிரமா தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஏதுன்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் சோகமா வெளியே வராரு. இவர் ரொம்ப சோகமா வரத வச்சு இவர் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, கையை மீறி போயிருச்சு அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிஞ்சிருது. அவர் பயங்கரமா குடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆறுதல் சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. நம்ம ஹீரோ பேங்க்ல சோகமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்சியை சேர்ந்தவர் வருவாரு. அவருக்கும் ஹீரோக்கும் தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்படுது. அவரை கையை நீட்டிடுறாரு. அவருமே உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பி போறாரு. இவர் போலீஸ் கிட்ட இந்த நாள் நகையெல்லாம் தந்துடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த நாள் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவர் பேச ட்ரை பண்ணா கூட அவங்க பேசவே மாட்டாங்க.
ஹீரோவோட வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்ன பாத்தீங்களா, அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் இவருக்கு பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் சீனியர் முயற்சி செய்யறதா சொல்றாரு. ஏன்னா ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ப்ளீஸ் சார் எப்படியாவது அதை மட்டும் வாங்கி தந்துருங்க, நான் இதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஒய்ஃப் சைட்ல இருந்து இவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, இவருக்கு எதிராக ஒய்ஃப் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அச்சச்சோ, என்ன கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ரெக்ஸ் அப்படின்ற அந்த லாயரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அது என்ன கேஸா தெரியுமா இருக்கும், எனக்கு நஷ்ட ஈடு மாதிரி வழங்கணும், மாசம் இவ்வளவு காசு தரணும் அப்படின்ற மாதிரி தான் கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க அடிச்சதே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் அவங்க கேஸே ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் சொல்லிட்டாரு. என்னென்ன பண்ணணும்ன்றதே என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் பொண்ணு 15,000 ரூபாய் ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க. இவ்வளவு ஃபீஸான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவும் தராரு. இப்ப பக்கத்துல இருக்க டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவங்களுமே அந்த லாயர் கிட்ட தான் கிளைண்டா இருக்காங்க போல. இவங்களுக்கு இந்த வயசுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. கிளம்பும் போது ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. ஃப்ரெண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த தம்பதிக்கு ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிடுவாரு. அந்த மருமக இருக்காங்கல்ல, நிறைய சொத்தை வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த வயசான கப்பலுக்கு இருக்கிற வீடு மட்டும் தான் இருக்கு, அதுவும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா தான் கேஸ் போயிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு, பாவம் இந்த தம்பதி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இங்க சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஹீரோவோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா இந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. பேசாம இந்த இடத்துக்கு போய் நம்ம பேசி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஏன் இருக்கிற மானமும் போகவா, சும்மா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே கோர்ட் வாசல்ல வெயிட் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் எனக்கு சிப்ஸ் வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சாக்கோன்ற ஒரு நபர் இருக்கார்ல, அந்த பையனுக்கு சொந்தக்காரர்லாம் இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த பையனுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கி தராரு. இதை கவனிக்கிற ஹீரோவும் பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறாரு. ஹீரோவோட கேஸ பத்தி சொல்லிட்டாரு, சாக்கோ அவரோட கேஸ பத்தி சொல்லிட்டாரு. அதாவது ஒய்ஃப் வந்து குழந்தைய பிரிச்சு வச்சிருக்காங்க போல, எப்பயாவது தான் பார்க்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இருக்கால, அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு தரப்பு லாயர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அந்த தரப்பு லாயர் சாக்கோ பைத்தியம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சாக்கோ தரப்பு லாயர் இருக்கார்ல, இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஜட்ஜும் 1 மணி நேரம் அப்பா டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்ணு கிட்ட பேச போறேன்ற மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த குழந்தை மனசை மாத்துறாங்க. நம்ம ஹீரோவோட கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, விஸ்வநாதன் ஒரு பெரிய லாயரை தான் புக் பண்ணிருக்காங்க. அந்த லாயர் எதிர் தரப்ப பேசவே விட மாட்டாரு. எப்படியாவது இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் சீக்கிரமா வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜட்ஜ் இருக்கார்ல, முதல்ல கவுன்சிலிங் போட்டோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இந்த சைடு சாக்கோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, குழந்தையோட மனசை மாத்தி வச்சிடுறாங்க. இப்ப சாக்கோ பேசுறதுக்காக வரும்போது குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறா. இவர் பைத்தியம், இவர்கிட்ட நான் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்றா. பொண்ணு பேசல, அம்மா சொல்லி தான் பேச வச்சிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. அதே மாதிரி மாமனாரும் அப்படி பேச வைக்கிறாருன்றது இவருக்கு புரியுது. இவர் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு கோவப்படுறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரி சாக்கோ புலம்பிட்டு இருக்காரு. சரி விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஹீரோ தான் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப 2 பேருமே கவுன்சிலிங்காக ஒரு லேடி கிட்ட வந்திருக்காங்க. அந்த லேடி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாமே பிரச்சனை தான், இவர் என்கிட்ட அன்பே காட்டினது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நயனா பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றது உண்மையான்ற மாதிரி அந்த லேடி கேக்குறாங்க. அன்பை காட்டுறதுக்கு அலோவ் பண்ணாதானே, ஒரு வாட்டி கூட அலோவ் பண்ணது இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ உங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே நடக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நடக்கலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. அதுக்கு நயானா பதில் சொல்ல மாட்டாங்க. சரி அடுத்த செஷன்ல பாத்துக்கலாம், இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப காஃபி தந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தனியா போய் பேசிக்கலான்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு வராங்க. அந்த ரூம்ல பார்த்தா அந்த பொண்ணோட பாய் பெஸ்டி உட்காந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவரோட சொத்தை பத்தி கேக்குறாங்க. இவர் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இத பத்தி தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கடுப்பாயிடுறாரு. சரி உன்னோட அப்பா என்ன வேலை பாக்குறாரு, இது சொந்த வீடா வாடகை வீடான்ற மாதிரி இவர் பதிலுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்காது, அதே சமயம் அப்பாவும் பெரிய வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு, சாதாரண வேலை தான் பார்ப்பாரு. உங்ககிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா அடுத்தவங்க சொத்து மட்டும் வேணும்னு நினைப்பீங்க அப்படிதானன்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. ஒரு வயசான தம்பதியை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த மருமக செகண்ட் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. என்ன அலைய வச்சுக்கிட்டே இருக்காரு, என் குழந்தையும் கஷ்டப்படுது, எனக்கு அந்த இடத்தை தர சொல்லி சொல்லுங்கன்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான்,
அதை தர முடியாதுன்ற மாதிரி இந்த பெரியவரும் மறுக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கோச்சுக்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பெரியவர் பேரனுக்கு இதை தந்துருன்ற மாதிரி தராரு. இதெல்லாம் என்னோட பேரன் சாப்பிட மாட்டான்ற மாதிரி பிடிச்சி இவங்க தள்ளி விடுறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டும் பேசுறதுக்காக வராரு. சொத்தை எப்பதான் தருவன்ற மாதிரி கோவப்படுறாரு. இவர் கோவப்பட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்து அந்த பெரியவரை காப்பாத்துறாரு. இப்ப பெரியவரை ஹோட்டலுக்கு கூட்டு வந்து பேசுறாரு. ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் செத்தா உனக்கு தானமா அந்த சொத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்ப சீக்கிரமா சாவுங்கன்ற மாதிரி அந்த மருமக சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் இவர் ஃபீல் பண்றாரு. மறுநாள் ஹீரோ வீட்டுல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பெரியவர் தான் இறந்து போயிருப்பாரு. அந்த பெரியவர் பேர்ல தான் சொத்து இருக்கும். அதனால இப்பயே மருமகளுக்கு தான் போக போகுது. அந்த ஒய்ஃப் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். இதை நினைச்சு எல்லாருமே கொஞ்சம் கவலையா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ சோகமா யார்கிட்டயும் பேசாம இங்க இருந்து நடந்து போறாரு. அப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த பெரியவர் பேசினது ஓடிட்டு இருக்கு. உனக்கும் அப்படிதான் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாக்கோ இருக்காருல, உனக்கும் அப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு நடந்த மாதிரி நம்ம வழக்கிலையும் நம்ம தான் பிரச்சனையை சந்திப்புமா அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ரெக்ஸ் தானே வருவாரு. ஆனா இன்னைக்கு ரெக்ஸோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க பேரு அனிலா அப்படின்றது. அவங்க சாப்பிட்டதுக்கு இவர் பில்ல பே பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா திட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க வேற ஒரு லாயர் வரப்போறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் விஸ்வநாதன் தான் வரப்போறாருன்னு தெரிய வருது. விஸ்வநாதன் வரமாட்டேன்னு பொய் சொல்லியிருக்காரு. அதனால தான் ரெக்ஸ் தெரியாம இவங்களை அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப விஸ்வநாதன் தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சோன்னு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்கிட்ட வாதம் பண்ணி மாட்டிக்காத, அமைதியா உட்காருன்ற மாதிரி விஸ்வநாதன் சொல்றாரு. இவங்களும் அமைதியா உட்காந்துடுறாங்க. விஸ்வநாதன் எப்படியாவது ஹீரோவை கார்னர் பண்ணி கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வளைச்சு கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, நீங்க அடிக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாமையே அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோவை பயங்கரமா லாக் பண்றாரு. ஹீரோவால பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால ஹீரோவும் பேசுங்கன்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிடுறாரு. இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க கூட பேசலாம், ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கன்ற மாதிரி ஜட்ஜி கேட்கிறாரு. ஹீரோவே இவருக்காக பேசலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல சார். ஆமா சார், எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா என்னோட ஒய்ஃப் எனக்கு எதிராக வச்ச எந்த ஒரு குற்றச்சாட்டுலயும் உண்மை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் சாக்கோவை பார்த்தாரு, அந்த பெரியவரை பார்த்தாருல, அவங்க லைஃப்ல நடந்த கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. என் லைஃபும் அந்த மாதிரி மாறிடுமான்னு பயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. நான் சட்டத்தை பத்தி தேடி பார்த்தேன் சார். அப்பதான் இந்த சட்டம் முழுக்க ஆண்களுக்கு எதிராக இருக்கிறது தெரியுது சார். பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா இதனால நிறைய ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நான் நெட்ல நிறைய படிக்கும் போது இதுதான் சார் எனக்கு தெரிய வந்தது. அதுல ஒருத்தனா நானும் மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளவுதான் சார் நான் சொல்ல நினைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. என்ன வேலை பார்க்கறதா சொன்னீங்கன்னு ஜட்ஜி கேட்கிறாரு. கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கறேன்னு இவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு லாயராவே நல்ல எதிர்காலம் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணோம்னா பண்ணுங்கன்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிட்டாரு. இப்ப பார்த்த எல்லாருமே சூப்பரா பேசுனீங்கன்ற மாதிரிலாம் பாராட்டுறாங்க. இவருக்கும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒய்ஃப் தனியா பேசியிருக்காங்க போல, உங்களை கூப்பிடுறாங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த லேடி பேசிட்டு இருக்கும் போது, உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக அப்படி கேக்குறீங்க, நான் அந்த ஆங்கிள் யோசிச்சதே இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இல்ல, உங்க ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் எதுவும் நடக்கலன்றத சொல்லிட்டாங்க. அவங்க தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியுது. வேற யார் கூடயாவது அவங்களுக்கு பழக்கம் இருக்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னது மூலியமா ஹீரோவோட மைண்டுக்குள்ள இந்த விஷயம் ஆழமா பதிஞ்சிருது. இப்ப ஹீரோ ரெக்ஸ பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல அனிலா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள முறைச்சு பாத்துக்கிட்டே தான் இவர் ரெக்ஸ பாக்குறதுக்காக வராரு. நான் உங்களை வாதாடுறதுக்கு புக் பண்ணா நீங்க அந்த பொண்ணை போய் அனுப்பி வச்சிருக்கீங்க, அவ எதுவுமே பேசல தெரியுமான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இது அனிலாவும் வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. விஸ்வநாதன் சைட்ல வரமாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ரெக்ஸ் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அந்த கவுன்சிலிங் எடுத்த லேடி என்னோட ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்படி அஃபேர் இருக்கிறது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஈஸியா இந்த கேஸை நான் உடைச்சிருவேன். அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா என்கிட்ட கொண்டு வந்து தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த நயானாவை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. ஒரு ஆன்டி நடந்த விஷயத்த கேள்விப்பட்டமா, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்டியும் அங்கிளும் இவங்களை பத்தி புறம் பேசிட்டு இருக்காங்க. இவ ஏதாவது பண்ணிருப்பா, அதனால தான் சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நயானா காதுல அதெல்லாம் கேக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது இவர் விஷயத்த சொல்லிட்டாரு. அப்ப நம்ம உடனே செக் பண்றதுக்கு போலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவர் வீட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. அவங்களோட ஒரு பேக் மட்டும் விட்டு போயிருப்பாங்க. அந்த பேக்ல ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத பாக்குறாரு. போட்டு செக் பண்ணிட்டாரு. அப்ப அவங்க ஒரு ஆண் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு.
ஒருவேளை இவன் பாய் ஃப்ரெண்டா இருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோ சரியா வேலைக்கு வந்திருக்க மாட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு வராரு. அப்பதான் இவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை தாண்டி எம்டியும் மாறிட்டாரு, நீங்க எம்டிய போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எம்டி மாறிட்டாரான்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல பார்த்தா இவர் அடிச்சவர் தான் இப்ப எம்டியா வந்திருக்காரு. அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. அந்த கட்சியில இவரை இந்த பதவியில உட்கார வச்சிருப்பாங்க போல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏகப்பட்ட லீவ் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களை வேலையை விட்டு தூக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நோட்டீஸ் கூட தராம எப்படி சார் வேலையை விட்டு தூக்குவீங்கன்னு கேக்குறாரு. நீங்க கான்ட்ராக்ட்ல தானே ஒர்க் பண்றீங்க, அப்புறம் என்ன, கான்ட்ராக்ட்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்களோட சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஆர்குமெண்ட்ல இவர் கையை வச்சிருப்பாரு, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்றாரு அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. இப்ப ஹீரோக்கு வேலை போயிருச்சுல, அதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போனோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பையனுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுனால அம்மா பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய விதமான பரிகாரம் இருக்கு, எல்லா பரிகாரத்தையும் பண்ணலான்ற மாதிரி அம்மாவும் அந்த விளக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப விளக்கேத்துறதுக்காக ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அனிலாவை பாக்குறாரு. மேடம்னு கூப்பிடுறாரு. அவங்க இவரை பார்த்து பயந்து திரும்பிடுறாங்க. இந்த இடத்துல ஏதாவது கோவப்பட்டு போறாருன்னு யோசிக்கிறாங்க. இங்க எதுவும் பேசிடாதீங்க, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏங்க அன்னைக்கு ஏதோ கோவத்துல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருப்பனா, அப்படிலாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நீங்க சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், ஒய்ஃபை பத்தி விசாரிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்லங்க இந்த நாள் தான் விசாரிக்க போலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நாள் நான் ஃப்ரீ தான், நானும் வேணா கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒய்ஃப் படிச்ச காலேஜ், ஒய்ஃப் படிச்ச ஸ்கூலு, இந்த இடத்துல எல்லாம் விசாரணை பண்ணலான்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அப்படி விசாரிக்கும் போது இவர் தான் நயானாவோட ஹஸ்பண்ட்ன்றதை சிலர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட உண்மை கிடைக்காதுன்றதுக்காக இவங்க விசாரிக்காம கிளம்புறாங்க. இப்படி விசாரிச்சதுல ஒரு பொண்ணை பத்தி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவ தான் ரொம்ப க்ளோஸ், அவகிட்ட விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரை நம்ம ஆர்த்தின்னு வச்சுப்போம். இப்ப ஆர்த்தியை பார்க்கறதுக்காக இவங்களுமே கிளம்புறாங்க. அந்த இடத்த ரீச் பண்றதுக்குள்ள இருட்டவே செஞ்சிருது. இந்த நேரம் கூட பார்க்க வேணாம், நம்ம கூப்பிட்டு பேசிடலான்ற மாதிரி இவருமே கூப்பிட்டு இருக்காரு. அந்த ஆர்த்தியும் வெளியே வராங்க. அந்த ஆர்த்தி அவங்கள பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்த்தி சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி சட்டம் இல்ல, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அப்பாவால தான் என்னோட கையே போச்சுன்ற மாதிரி கையை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு கையே இல்லாம இருக்கு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்களும் நயானாவும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரோட ட்ரீமும் ரொம்ப பெருசா இருக்கும். லைஃப்ல பெருசா ஏதாவது பண்ணணும், மேற்படிப்பு படிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒன்னா பழகிட்டு இருக்கும் போதுதான் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அது என்னன்னா, நயானாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. எனக்கு சேர்த்து வச்சிருக்க காசை வச்சு என்ன படிக்க வைங்கன்ற மாதிரி நயானா சொல்லியிருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அந்த காசை வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல கோர்ட்ல நயானாவே அந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆமா இதனால தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு பொண்ணுங்க லெஸ்பியன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. லைஃப்ல படிக்கணும்ல, அதுக்காக கல்யாணம் பண்ற மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிடலான்ற மாதிரி இந்த பொண்ணு பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஹீரோ தரப்புல இந்த இடத்துக்கு ரெக்ஸ் வந்திருக்காரு. அவர் பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா நானே பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நயானா பண்ணது தப்பு இல்ல, அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே நியாயம் தான். அதுக்காக இன்னொருத்தர் லைஃபை எப்படி அழிக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பாதியிலேயே போலான்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்ப நான் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவேன், எல்லாருமே என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நயானா அந்த ஆணை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நயானாவும் இவரை பார்த்து சாரி எல்லாம் கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, எனக்கு சீக்கிரமா டைவர்ஸ் மட்டும் தாங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட கேக்குறாரு. இப்ப ஜட்ஜுமே ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வாட்டியும் அவங்க சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது விஸ்வநாதம் பிளாக் பண்ண மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எப்பவுமே சரியான பக்கம் தான் இருந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு தப்பான பக்கம் இருந்ததை நினைச்சு ஃபீல் பண்றேன். எனக்குமே ஒரு பையன் இருக்கான்ப்பா, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஸ்டார்டிங் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினார்ல, இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சார் என்ன சார் பிரச்சனைன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எல்லாம் ஒன்னால வந்ததுடா, உன் பிரச்சனையை பத்தி ஒய்ஃபு கிட்ட சொல்லும் போது அந்த சட்டத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டா, அதை வச்சு என்ன பிளாக் பண்ணிட்டாரா, இப்ப நான் அலைஞ்சிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இப்ப அனிலா பேசுறதுக்காக வராங்க. அடுத்து லைஃப்ல என்ன பிளான்ன்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுங்க, அதுக்கப்புறம் தான் எதை பத்தியும் யோசிக்க முடியும்ன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் இப்பதான் ஃப்ரீயா நடக்கிறாரு. அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர் ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பலான்னு காரை எடுக்கிறாரு. போகும்போது அனிலாவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கார்ல, தூக்கு மாட்டதுக்காக நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
ஏன் தூக்க மாட்ட போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்பவும் வாழத்தார மாட்டுன்ற மாதிரி வாழத்தாரை எடுத்து தராரு. இவருமே அதெல்லாம் மாட்டிட்டு இருக்காரு. இவருக்கு அனிலாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறத பத்தி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் காமிச்சு தான் படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.